சிந்தூர் அப்படின்றது பெண்கள் மாங்கல்யத்துக்காக நெத்தியில வைக்கக்கூடிய ஒரு பொட்டு அடையாளம். அதை அழிச்சதுக்கான பதிலடி தான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பாகிஸ்தான் பார்ப்பாங்க. பதில் தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தாது அப்படின்றதுதான் என்னுடைய யூகம். பாகிஸ்தான் பதிலுக்கு நம்மளுடைய ராணுவ மையங்கள் மேலேயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலேயோ குண்டு வீசியோ ஒரு தாக்குதலை நடத்தணும்னு முற்பட்டாங்கன்னா அடுத்தது இந்தியா குறி வைக்கிறது லாகூர் மற்றும் கராச்சி நகரங்களை நோக்கி இருக்கு. அதுல மசூத் அசார் அப்படின்ற அந்த தீவிரவாத தலைவனுடைய மொத்த குடும்பம் 10 பேர், மெய்காவலர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தம் 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்றத மசூத் அசாருடைய பேஸ்புக் பதிவிலேயே இது வந்திருக்கு, அபிஷியலா வந்திருக்கு. சீன ராணுவத்தை எதிர்த்து நின்ற ஒரே ராணுவம் சமீப காலங்கள்ல வியட்நாம் போருக்கு அப்புறம் இந்தியா தான். சோ ராணுவ பலத்தின் மேல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதற்கு முன்னாடி நடந்த 5 யுத்தங்கள்ல எந்த யுத்தத்திலுமே சீனா இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்தது கிடையாது. அப்படி சீனா எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவை இங்க உள்ள கொண்டு வரும். அது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவுடைய படைபலம் என்னன்னு சீனாவுக்கு நல்லா தெரியும். thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெகன். வணக்கம் சார். இப்ப இரவு முதலே ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் இப்ப நம்ம நடைமுறைப்படுத்திருக்கோம். தொடர்ந்து எந்த ராணுவத்தின் மீதும் அங்க தாக்குதல் நடத்தப்படல, குறிப்பா அங்க இருக்க பயங்கரவாத அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. முதல்ல இந்த சிந்தூர் அப்படின்றதுக்கான அந்த ஆபரேஷனுக்கான பிளான் என்ன சார்? மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது எளிமையா அப்படின்னா என்னன்னு? ஏப்ரல் 22ஆம் தேதி நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்கள் முன்னாடி ஆண்களை நெத்தி போட்டுல சுட்டது. சிந்தூர் அப்படின்றது பெண்கள் மாங்கல்யத்துக்காக நெத்தியில வைக்கக்கூடிய ஒரு பொட்டு அடையாளம். அதை அழிச்சதுக்கான பதிலடி தான் ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற இந்த பேரை வச்சது பிரதமர் மோடி அவர்கள் தான். முப்படைகள் கிட்ட இதை பேசி என்ன விதமான தாக்குதலை பாகிஸ்தான் மேல கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி தீவிரவாத முகாம்கள் எங்கெங்க இருக்குன்றத தெளிவா ஐடென்டிஃபை பண்ணி அதன் பிறகு திட்டமிட்டு இந்தியாவுடைய விமானப்படை சர்வதேச எல்லைக்கு உள்ள இருந்து ஸ்கால்ப் மற்றும் மீட்டியார் ரக ஆயுதங்களை வைத்து ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்ஸை வச்சு துல்லியமா நம்ம நடத்திருக்கோம் அந்த தாக்குதலை. அது எங்க நடத்தணும், எதுக்காக நடத்தணும், எந்த பயங்கரவாத அமைப்பு அங்க இருக்கு, எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இப்போ கவர்மெண்டோட அதிகாரப்பூர்வமான பிரஸ் ரிலீஸ்ல 2 பெண் அதிகாரிகள் சொன்னதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப நம்ம தாக்குதல் கிட்டத்தட்ட தொடங்கிட்டோம். நம்ம பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தல, அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பு மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா திருப்பி என்ன மாதிரியான எதிர்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தான்? இல்ல பாகிஸ்தான் மேலதான் தாக்குதல் நடத்திருக்கோம். இந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட 9 இடமும் வேற எங்கேயும் இல்ல, பாகிஸ்தான்ல தான் இருக்கு. 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கோம். 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. 4 இடங்கள் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல இருக்கு. அதுல பாவல்பூர் அப்படின்ற இடம் இந்தியாவில இருந்து 100 கிலோமீட்டர் பாகிஸ்தான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊர். அங்கதான் ஜெய்ஷ்-இ முகமதோடைய தலைமையகமே இருக்கு. மர்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசூதி, ஒரு 15 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, அங்கதான் தீவிரவாதிகளை அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. பஹல்காம்ல இருந்து பல நிகழ்வுக்கு, பார்லிமெண்ட் தாக்குதல் வரை அந்த இடத்துல இப்ப நம்ம கை வச்சிருக்கோம். அதுல மசூத் அசார் அப்படின்ற அந்த தீவிரவாத தலைவனுடைய மொத்த குடும்பம் 10 பேர், மெய்காவலர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து மொத்தம் 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்றத BBC உருது ஊடகம் மற்றும் அல் ஜசீரா மற்றும் மசூத் அசாருடைய பேஸ்புக் பதிவிலேயே இது வந்திருக்கு, அபிஷியலா வந்திருக்கு. சோ பாகிஸ்தானுக்குள்ளதான் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். பதில் தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தாது அப்படின்றதுதான் என்னுடைய யூகம். ஏன்னா இப்போ தீவிரவாதிகளை குறிவைத்து இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு. இந்தியா மேல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாதிகளை கொல்றதுக்கு எல்லா உரிமையும் இந்தியாவுக்கு இருக்கு. அமெரிக்கா அதை செய்து, இஸ்ரேல் அதை செய்து, பல நாடுகள் அதை செய்யறாங்க, பாகிஸ்தான் உட்பட. சோ நமக்கும் அந்த உரிமை இருக்கு. இப்ப இதை தாண்டி பாகிஸ்தான் பதிலுக்கு நம்மளுடைய ராணுவ மையங்கள் மேலேயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலேயோ குண்டு வீசியோ ஒரு தாக்குதலை நடத்தணும்னு முற்பட்டாங்கன்னா அடுத்தது இந்தியா குறி வைக்கிறது லாகூர் மற்றும் கராச்சி நகரங்களை நோக்கி இருக்கு. அங்க மக்கள் யாரும் பாதிக்கப்படலையா? சுட்டு வீழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் வெறும் இந்த தீவிரவாதி கும்பல் தானே சார்? எப்படி மக்களும் பாதிக்கப்பட்ட தீவிரவாதிகள் கும்பலா தான் நம்ம வச்சு நமக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம். துல்லியமா பில்டிங் ஐடென்டிஃபை பண்ணி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பில்டிங்ல பொதுமக்கள் எதுவும் இருந்தாங்க, யாரும் அந்த டைம்ல இருந்தாங்கன்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது.
ஏன்னா இது ஒரு விமானப்படையோட ஸ்ட்ரைக். இப்ப இந்த போர் ஒத்திகை கூட இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தொடங்க இருக்கு, அதுக்கு மக்கள் தயாராயிட்டு இருக்காங்க. இந்த போர் ஒத்திகை என்பது ஒத்திகை மட்டும் தானா, மக்கள் இன்னும் வேற ஏதாவது ஒரு பதட்ட நிலையில இருக்க மக்கள் வேற எதிர்பார்க்கலாமா? போருக்கு தயாராகும்? போர் ஒத்திகை கிடையாது. போர் சூழல்ல சிவில் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன மாதிரியான தற்காப்பு முடிவுகளை எடுக்கணும், தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும்ன்றதுக்கான பயிற்சி. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் உண்டான பயிற்சி கிடையாது. சென்னை துறைமுகம், சென்னை விமான நிலையம், ஆவடி, மணலி மற்றும் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம், இது சம்பந்தப்பட்டவங்க, இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வேலைக்கு செய்யக்கூடிய பொதுமக்கள், சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் பயிற்சியை தவிர இது மொத்த எல்லாருக்குமே அப்படின்றது கிடையாது. இது நம்மளுடைய 1968 சிவில் டிஃபென்ஸ் ஆக்டோட ஒரு சாராம்சப்படி அதுல என்ன இது கொடுத்துருக்கோ அதை நம்ம பண்ணிருக்கோம். கடைசியா நம்ம 1970 பண்ணணும். ஸோ நாளைக்கு தப்பி தவறி ஒரு 0.001% போர் சூழல் அப்படின்றது வந்துச்சு அப்படின்ற போது மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரியணும். அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை தற்காப்பு நடவடிக்கை தான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய சிவில் டிஃபென்ஸ். எதனால இந்த இடங்களை வந்து சூஸ் பண்ணணும் சார்? நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த 244 மாவட்டங்கள்ல ஒத்திக்கின்றது, எதனால இந்த பகுதிகளை சூஸ் பண்றோம்? இதுல 2-3 கேட்டகரி இருக்கு. நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ் சொல்லுவாங்க. அணுமின் நிலையம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அசெட், விமான நிலையங்கள், இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு, இந்தியாவுடைய கட்டமைப்புக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ், நம்மளுடைய டேம், அணைக்கட்டுகள், நம்மளுடைய செக்யூரிட்டி இன்ஸ்டலேஷன்ஸ், பவர் கிரிட், அணுமின் நிலையங்கள், தெர்மல் பவர் பிளான்ட், இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல இந்த 224 மாவட்டங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடங்கள்ல மட்டும் இதை செய்யறாங்க. குறிப்பா அனல் மின் நிலையம் மாதிரியான பகுதிகள் வந்து இப்ப சென்னையில வட சென்னை மாதிரியான பகுதிகள்ல அனல் மின் நிலையங்கள்ல பெரிய அளவுல இருக்கு. அப்படி அது தாக்குதல் ஏற்பட்டால் அதை தாண்டி சுற்றி இருக்க அந்த பகுதி மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சார்? அது அப்படி ஒரு தற்காலிகமா மக்களை காப்பாற்ற முடியுமா? தாக்குதல் நடக்க போறது கிடையாது. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீங்க இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சாவரோம்னு நினைச்சிட்டு இன்சூரன்ஸ் வாங்கல, இறந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும் தான் இருக்கும். இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். அந்த இடத்துல வந்து தாக்குற அளவுக்கு பாகிஸ்தானுடைய விமானம் இங்க பறந்துற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. ஏவுகணைகள் ரேஞ்சில நம்ம இருக்கிறோம். அந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல இருக்கு. அதையும் மீறி ஒரு சூழல் வரும் பொழுது அந்த அனல் மின் நிலையம் மேல தாக்கப்பட்டால் அப்படின்ற போது அது ஒரு பெரிய லெவலுக்கான சேதம். அணுகுண்ட வீச போறது கிடையாது. ஒரு மிசைலோடைய இம்பாக்ட் அப்படின்றது ஒரு 100 மீட்டர் சதுர அளவுக்கு வட்டத்துக்கு இருக்கும். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பதட்டமும் பட தேவையில்லை. அந்த அசட்டை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம பண்றோமே ஒழிய இது மக்கள் மேல போய் விழும், இல்ல மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும், அங்க சுத்தி இருக்கவங்க பதட்டமா இருக்கணும், அது இதோட குறிக்கோள் கிடையாது. மக்கள் பதட்டம் அடையணும்னு சொல்லிட்டு 1% கூட தேவையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. இது ஒரு ப்ரிப்பரேட்டரி மெஷர். இப்ப பாகிஸ்தான்ல என்ன கள நிலவரம் சார் இருக்கு? எப்படி இருக்காங்க அங்க இருக்க மக்கள், எப்படி பாக்குறாங்க, அங்க இருக்க அரசு எப்படி பாத்துருக்காங்க, எப்படி இருக்கு பாகிஸ்தான் நிலவரம்? பாகிஸ்தான் திரும்ப தாக்குவேன் அப்படின்னு சொல்லி காலையில வாய்ஸோட நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு, இந்தியா இந்த நடவடிக்கை இதோடு கைவிட்டால் நாங்க அமைதிக்கு பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ட்டு. இதுவே கிளியர் சிக்னல் தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ட்டு. திரும்ப தாக்கக்கூடிய முடிவை, ஏன்னா அந்த நாடு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோடைய பாதுகாப்புக்கு ராணுவம் இருக்கும். பாகிஸ்தான்ல மட்டும்தான் ராணுவத்துக்காக ஒரு நாடு இருக்கு. சோ அவங்க ராணுவம் அரசியல் தலைமையோட முடிவை ஏற்பாங்களான்னா கிடையாது. ஏன்னா ராணுவம் தான் இன்னைக்கு தேர்தல் அவங்க தேவைப்பட்டபடி நடத்தி யாரை உட்கார வைக்கணுமோ உட்கார வைப்பாங்க. இம்ரான்கானை வச்சிருந்தாங்க, அதன் பிறகு எழுத்து பேசுறதுனால இப்போ ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ராணுவத்துக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா திரும்ப நம்மளுடைய நகரங்களை தாக்குறதுக்கு, குறிப்பா ஜம்மு, அமிர்தசர் போன்ற நகரங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா கராச்சி மற்றும் லாகூர் 2 நகரங்களும் பற்றி எறியக்கூடிய அளவுக்கு தீவிரமான பதில் தாக்குதலை இந்தியா கொடுக்கும். இது அவங்களுக்கு நேரடியா இல்ல, பேக் சேனல்ஸ்ல சொல்லவும் பட்டிருக்கு. நீங்க அடுத்த எஸ்கலேஷன் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்றது. அதை மீறி ஒரு தனி மனிதனா இருக்கக்கூடிய அசீம் முனீர் முடிவு எடுத்தா அதற்கான விளைவுகளை அவங்க சந்திச்சுதான் ஆவாங்க. பட் அது மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மியா தான் நான் பாக்குறேன். மீண்டும் மீண்டும் நம்ம ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வியா இருக்கிறது, போரை தாண்டி முதல்ல எந்த அளவுக்கு ராணுவத்துல நம்ம பலமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி சார் உள்வாங்கி நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது? உலகத்துக்கே காமிச்சுதானே நம்ம செஞ்சிருக்கோம். எதுவுமே இல்ல மறைச்சு. போன முறை பாலகோட் ஸ்ட்ரைக் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி அந்த விமானம்னா என்னன்னே தெரியாத நிறைய பேர் வந்து இதுக்கான ப்ரூஃப் கேட்டாங்க. அரசியல் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த முறை வீடியோ ப்ரூஃபும் இருக்குது, உலகத்துக்கு மொத்தத்துக்கும் போட்டு காமிச்சிருக்கிறோம்.
8 இடங்கள், 28 லொகேஷன்ஸ், 26 டார்கெட்ஸ், கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 25 மணி நேரம் மிஷன். அதுக்கான வீடியோ ப்ரூஃபை கொடுத்தாச்சு. ஸோ இதுல இருந்தே நமக்கு வந்து வல்லமை அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இப்போ சீனாவுடைய பல மக்கள், சீனாவுடைய சிட்டிசன்ஸ் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல. சீனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் பெரிய லெவல்ல எதுவுமே கிடையாது. ஸோ நாம இந்த இடத்துல இஸ்ரேல் எந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா மொத்த காசாவையும் போய் அவங்க போர் தொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள போகாம ஒரு பொறுப்புள்ள ஒரு நாடா ஒரு கேலிபிரேட்டடான ஒரு மெஷர்டான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கிறோம். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாமா வேணாமா இந்த பிரச்சனையா அப்படின்றது இப்ப பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பலம் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனலான ராணுவம். இன்னைக்கு சுதந்திரம் பெற்றதுல இருந்து இன்னி வரைக்கும் ராணுவம் அப்படின்றது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிசிப்ளினான ராணுவம் தன்னிச்சையா அந்த முடிவும் எடுக்காது. அரசியல் தலைமை என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய படைபலத்தை பார்க்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் முடிவு பண்ணுவாங்கன்னா அது இப்ப வரக்கூடிய காலங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் சீன ராணுவத்தை எதிர்த்து நின்ற ஒரே ராணுவம் சமீப காலங்கள்ல வியட்நாம் போருக்கு அப்புறம் இந்தியா தான். சோ ராணுவ பலத்தின் மேல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். பட் ஒரு போர் சூழல் வந்தா நம்மளோட டேங்கிகள் தாக்கி அழிக்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட விமானங்கள் அழிக்கப்படுறதா இருக்கட்டும், நம்மளோட வீரர்களோட உயிரிழப்பா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு யுத்த காலத்துல நிஜமா சர்வசாதாரணமா நடக்கக்கூடியதுதான். அப்படி 100% நம்ம உயிரிழப்பு இல்லாம நம்மளுடைய மிலிட்டரி அசட்ஸுக்கு எந்த சேதமும் இல்லாம ஒரு யுத்தத்துக்குள்ள போக முடியுமானா முடியாது. பட் வலிமை அப்படின்றது நமக்கு தேவைக்கு அளவா இருக்கு. பாகிஸ்தானை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, பாகிஸ்தானை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு 10 மடங்கு வலிமை நம்ம கிட்ட இருக்கு. சீனாவை இந்தியாவுக்குள்ள வராம இந்தியாவிடம் தற்காத்து சீனாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வலிமையும் இந்தியாட்ட இருக்கு. ராணுவ கட்டமைப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கட்டமைப்பு எதுவா இருக்கு சார்? என்ன மாதிரி வியூகம் நம்ம எடுக்கலாம்? கட்டமைப்பு அது என்ன மாதிரியான ஆயுதங்கள் நம்ம கையாள போறோம்? எப்படி கட்டமைப்பு இருக்கு ராணுவ கட்டமைப்பு மக்கள் புரிஞ்சு? இந்த குறிப்பிட்ட தாக்குதல்ல ரஃபேல் பயன்படுத்தப்பட்டதா செய்திகள் வருது. அதிகாரப்பூர்வமா இந்திய விமானப்படையை அறிவிக்காம இருந்தாலும் ரஃபேல் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. சுகோய் 30 MK பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. மெட்டியார் ரக ஏவுகணைகள் நம்ம ரஃபேல் வாங்கும் போது அதோட சேர்த்து வாங்கணும். ஸ்கால்ப் ரக மிசைல்ஸ் அதுவும் நம்ம சேர்த்து வாங்கணும். ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாம்ஸ் மற்றும் கைடட் அமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாய்டரிங் அமினேஷன் சொல்லக்கூடிய காமிகாசி ட்ரோன், சூசைட் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இப்ப இந்தியா செஞ்சிருக்கு. துல்லியமா ஒரு பில்டிங்க, ஒரு தெருவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த தெருவுல இந்த பில்டிங் தான் வச்சு அந்த பில்டிங்ல முதல் தளமா 2வது தளமான அளவுக்கு துல்லியமா நம்ம தாக்கி இருக்கோம். ஸோ அதுக்குண்டான கேப்பபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குண்டான டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலடி அப்படின்றது பாகிஸ்தான் ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தரப்புல அவங்க பண்ணாலும் அதை அவங்க தடுக்க முடியல. நம்ம இதை வந்து வீடியோ எடுத்து பாகிஸ்தானுக்குமே காமிச்சிருக்கோம், உலகத்துக்குமே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் எந்த வகையில வேணுமோ நம்ம பண்ணலாம். கடற்படையோடைய இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணல. தேவைப்பட்டால் கராச்சிக்கு போகக்கூடிய எல்லா கப்பல்களையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். தேவைப்பட்டால் கராச்சி துறைமுகத்தை நம்ம தாக்க முடியும். தரைப்படை தேவைப்பட்டால் லாகூர் வரைக்கும் போக முடியும். நினைச்சா ஒரு நாளுக்குள்ள போக முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அரசியல் தலைமை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு போலாம் அப்படின்ற முடிவை ராணுவத்திட்ட கொடுக்குறாங்க. ராணுவம் போய் அதை செயல்படுத்துறாங்க. பாகிஸ்தானுடைய நேசக்கரங்களாக சில நாடுகள் இருக்கும் இல்லையா? அவங்க பாகிஸ்தானோட கைக்கு ஒருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? அதை நம்ம எதிர்கொள்ள முடியுமா? பாகிஸ்தானோட நேச நாடுன்னா சீனா இருக்குது, ஒரு பக்கம் துருக்கி இருக்குது. துருக்கி ஆயுதங்களை கொடுப்பாங்க. துருக்கி படையெடுத்தெல்லாம் இங்க வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சைனா இந்த பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஆயுதங்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி சீனா ஒரு ஃப்ரண்ட் ஓபன் பண்ணி பாகிஸ்தானுக்காக இந்தியாட்ட சண்டை போடுவாங்கன்னு நிச்சயமா கிடையாது. இது கார்கில்லயும் நடந்தது கிடையாது. இதற்கு முன்னாடி நடந்த 5 யுத்தங்கள்ல எந்த யுத்தத்திலுமே சீனா இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்தது கிடையாது. அப்படி சீனா எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவை இங்க உள்ள கொண்டு வரும். அது சீனாவுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவுடைய படைபலம் என்னன்னு சீனாவுக்கு நல்லா தெரியும். சோ அந்த மாதிரியான முடிவுகளை பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு, பாகிஸ்தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு எக்ஸ்பெண்டபிள்ஸ் தான். ஒரு 10-11 நாடு தேவைப்பட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. அதுக்கு தாண்டி பாகிஸ்தானுக்கு பெரிய லெவல் மதிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ சீனா ஆயுதங்களை கொடுக்கலாம், உலக அரங்கில பாகிஸ்தானுக்கு ஆதரவா சில குரல்களை கொடுக்கலாமே தவிர இவங்களுக்கு நட்பு நாடு கூட்டா சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக படையெடுக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை. இறுதி கேள்வி, ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுடைய மனோநிலை என்னவா இருக்குன்றது நீங்க உணர்றீங்களா சார்? புரிஞ்சிக்க முடியுதா நம்மளால? அது அரசு அதை உணர்றாங்களா?
இந்த போரை பற்றி? நிச்சயமா இன்னைக்கு நான் சமூக ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய பதிவுகளா இருக்கட்டும், எனக்கு தனிப்பட்ட முறையில வந்த கால்ஸா இருக்கட்டும், என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய பதிவுகளா இருக்கட்டும், மக்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து இனம், மொழி, மதம் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஒன்னா இருந்து ஜெய்ஹிந்த் அப்படின்ற அந்த போர்வையில தான் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ட்ரெண்டிங்கா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத போயிட்டு இருக்கு. மக்கள் இதை எதிர்பார்த்தாங்க. இது மக்களின் தீர்ப்பு. அரசு ஜஸ்ட் இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. மக்களுக்கு இருந்த கோபம் எல்லாத்தையும் கடந்து இந்த படுபாதகமான கோழைத்தனமான ஒரு செயல், அந்த தீவிரவாத அந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஒரு அபலை பெண் கண்ணீர் விட்டு என்னோட கணவரை கொன்று விட்டீர்கள், என்னையும் கொன்று விடுங்கள், ஏன் என்ன விட்டுறீங்கன்னு கேட்டபோது நீ போய் மோதி கிட்ட சொல்லுன்ற அந்த திமிரு, மோதி கிட்ட சொல்லியாச்சு, பதிலடி என்னவா இருக்குன்றத அவங்க தெளிவா பார்த்துட்டாங்க. சோ இது ஒரு வகையில மொத்த நாடும் ஒன்னா சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு. இதை வெகு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அதுல சலிப்பு இருந்தது. ஒரு 15 நாட்கள் நடந்தாலும் இந்த மக்களுடைய வரவேற்பு அநேக வரவேற்பு பெற்றிருக்கின்றத நம்ம பார்க்கணும். இந்த போர் ஒத்திகை பற்றி தற்போதும் பதட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன? தயவு செய்து நீங்க பதட்டப்பட வேண்டாம். கோவிட் காலங்கள்ல நம்மளுடைய தமிழக அரசு அந்த பண்ற காலகட்டங்கள்ல பல வரிமுறைகளை வந்து நமக்கு கொடுத்தாங்க. மாஸ்க் போடணும், 5 மீட்டர் 5 அடி தூரம் இருக்கணும், பப்ளிக் பிளேஸ்ல ஒன்னா போகாதீங்கன்னு போன்ற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அது நம்மளுடைய நல்லதுக்கு தான், நம்மளுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தான். இது அதே மாதிரியான ஒரு நிகழ்வு. ஒரு புயல் காலங்கள்ல மீனவர்கள் கடலுக்குள்ள போக வேண்டாம், மணிக்கூண்டு கட்டுறது, தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை எவாக்குவேட் பண்றது, இது நடக்கிறது தான். சோ நமக்கு இது போர் அப்படின்றதுனால இது ஒரு புது விஷயமா தெரியுதே தவிர இதனால நீங்க எந்த விதமான பதட்டமும் நீங்க அடைய வேணாம். அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருப்பாங்க. பல முக்கியமான முடிவுகளை அரசாங்கம் எடுத்திருக்கும். இப்போதைக்கு ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர்ல மட்டும் 2 நாள் ஸ்கூல் அடைப்பு அப்படின்றது இருக்குது. மிச்சம் எல்லாமே டெல்லி உட்பட, ராஜஸ்தான், பஞ்சாப் உட்பட எல்லா மாநிலங்களுமே இயல்பா தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இது புதுசா இருக்கு. அந்த சைரன் சத்தம் அப்படின்றது நமக்கு புதுசா இருக்கும். மக்கள் எந்த விதமான பதட்டமும் அடைய வேணா உங்க இயல்பு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கையா, ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு தற்காப்பு நடவடிக்கை தானே தவிர இதுல பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைய விடியல் எப்படி சார் இருக்கும் இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும்? பாகிஸ்தான் கையில அது இருக்கு, அதை முடிவு பண்றது. பாகிஸ்தான் இந்திய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 பாகிஸ்தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கராச்சி பத்தி பேசிட்டு இருப்போம். இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த பிரச்சனை அப்படின்றது சுமூகமா இந்த பதட்டம் அப்படின்றது சுமூகமா முடிஞ்சிடும். பட் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா இனிமே எடுக்க போடக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது அது தொடரதான் செய்யும். ரொம்ப முக்கியமான நேரத்துல இந்த காலகட்டத்துல உங்க நேரத்தை ஒதுக்கி கிங் டிவிக்கு உங்களுடைய அந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர், நன்றி. ஜெயன். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the daily.